கதைகளின் உலகத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது என்னென்றால் 10 வகையான சைக்காலஜி கோல்டன் ரூல்ஸ். முதலாவது ரூல் என்னென்று சொல்லி சொன்னால், தினமும் சிறிய விஷயங்களுக்காக நாங்கள் நன்றி கூற பழகி கொள்வது. இன்றைக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி, இன்றைக்கு கிடைத்த நீருக்கு நன்றி, இன்றைக்கு நான் பெயின் இல்லாமல் ஒழும்பினதுக்கு நன்றி. இப்படியான நன்றிகளை நாங்கள் சொல்லி வாழ்க்கையில சொல்லி கொண்டிருக்கணும். அடுத்தது, தவறுகள் ஒரு வளர்ச்சியின் பகுதி என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். தவறே செய்யாமல் வாழ்க்கையில அடுத்த ஒரு பகுதிக்கு நாங்கள் போக இயலாது. தவறுக்கு பயந்தோம்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஒரு வளர்ச்சியை நாங்கள் தடுக்கிற மாதிரி. என்னென்னு சொன்னால், உண்ட முயற்சி செய்யாமல் அதுல நல்லது கெட்டதை எங்களால் பார்க்க முடியாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களுடன் பேசும் விதம்ன்றது முக்கியம். நான் அழகில்லாம இருக்கிறேன், நான் அசிங்கமா இருக்கிறேன், நான் என்ன நானே வெறுக்கிறது, அப்படியான விஷயங்களை நாங்க தவித்து கொள்ளணும். ஏனென்று சொல்லி சொன்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நாங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று சொல்லி சொன்னா, நான் மிகவும் அழகான ஆள், நான் மிகவும் அறிவான ஆள், நான் இப்படி வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் உற்சாகப்படுத்தினோம் எங்களை, நாங்கள் அதன்படி நாங்கள் முன்னேற்றத்துக்கு எங்களுக்கு வழிவகுக்கும். அடுத்தது, நாங்களே வச்சுக்கொள்ற அன்பு. அதாவது நாங்கள் எங்களை லவ் பண்ண பழகிக்கொள்ளணும். நாங்கள் எங்களை லவ் பண்ண பழகாட்டா மற்றவையே நாங்கள் ஒரு காலமுமே நேசிக்க மாட்டோம். எங்களை செல்ஃப் லவ் இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இது முக்கியமான இது நான் 10 ரூல்ஸ்லேயே மிக முக்கியமாக நான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வகை இந்த நாங்கள் லவ் பண்ற விதம் தான். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிச்சு பார்க்கலாம். 75% நாங்கள் மற்றவே சொல்றதை கேட்கிறதும், 25% நாங்கள் கதைக்கிறதும். அப்படி ஒரு ரேஷியோன் படி நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க நிறைய விஷயத்த லிசன் பண்ணிக்கல, அந்த விஷயத்தையே நீங்க செய்ய பார்ப்பீங்க. நீங்களே கழிச்சு கொண்டு இருந்தால் உங்களால ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ள இயலாது. அதுக்குத்தான் சொல்றது, 75% ஒரு நாள்ல நீங்க 75% அமைதியாகவும் 25% கதைக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்க. இது உங்களோட வாழ்க்கையிலையும் ஹெல்ப் பண்ணும், அமைதியாகவும் இருக்க உதவும். அடுத்த ஒரு ரூல் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுறீங்கள். நீங்கள் என்ன இன்றைக்கு நினைச்சீங்களோ அதே உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களோட அன்கான்சியஸ் மைண்ட் அதை எங்களுக்கு நடத்தி காட்டுறதுக்கு வழிவகுக்கும். நாங்கள் அமைதியான நிலையில சூழல்ல நாங்கள் இருக்க அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதால நீங்கள் ஜேர்னல் எழுதுகிற ஒரு பர்சனா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அமைதியாக நீங்க எழுதுற விஷயம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தோணி கொண்டு இருக்கும். நீங்கள் உங்களை மதிக்காமல் மற்றவை உங்களை மதிப்பினம் நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் எப்பவுமே தக்க வச்சு கொள்றதுக்கு பார்க்கணும். அது உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களை மதிக்காம நானே மதிக்காம இருந்தேன்டா மற்றவை எங்களை மதிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கும். நாங்கள் மற்ற மதிப்பை நாங்கள் எதிர்பார்க்கலாது. ஆனா எங்களை நாங்களே மதிச்சு கொள்ளலாம். எங்களை நாங்கள் ஒரு பெரிய ஆளாக நாங்கள் நினைச்சு கொள்ளலாம். நான் இப்படி இருக்கிறதுக்கு நன்றி, நான் இப்படி பிறந்ததுக்கு நன்றி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு அடுத்த ரூல் என்ன பார்க்க போறோம்டா, எல்லா உணர்ச்சிகளும் தற்காலிகமானவை. அதாவது இன்பமும் தற்காலிகம், துன்பமும் தற்காலிகம், அருவருப்பும் தற்காலிகம், சந்தோஷமும் தற்காலிகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா உணர்வுகளும் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள முடியும். அடுத்த விஷயத்தை என்ன சொல்லுவோம்னு சொன்னா, நாங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்றோம்ன்றா, நாங்கள் பயணித்த பாதை எந்த அனுபவத்தினூடாக நாங்கள் சென்றோமோ அதனூடாகத்தான் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொள்கிறோம். நாங்கள் ஒரு பயமான ஒரு ஸ்டார்ட்டை நாங்கள் துவங்கினோம்னா அது எங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருப்போம். சில காலங்களில் நாங்களோட அறிவின் மூலமாக நாங்கள் மாற்றம் கூடியா இருந்தாலும், அனுபவம்ன்றது வாழ்க்கையில மனிதனை ஒரு பாதைக்கு இட்டு சொல்லி கொண்டிருக்கின்றது. அதாவது நாங்கள்
நல்ல அனுபவங்கள் இல்லாத வாழ்க்கை அமையும் பட்சத்தில் அதைத்தான் நாங்கள் மைண்டில் நினைச்சு கொண்டிருப்போம். அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள்ல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்களுக்கு இல்லாத விஷயங்களை பற்றி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னட்ட இன்றைக்கு சைக்கிள்லாம் இருக்குதுண்டா, ஓகே, அந்த சைக்கிளில் நான் ஓட்டி என் பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்ண்டா ஓகே, இல்லை நான் கார்லாம் போகணுமென்று நான் அளவுக்கு அதிகமான ஆசையை நான் என் மனதில் ஊட்டக்கூடாது. அது எங்களுக்கு ஒரு பாதிப்பையும் மனச்சஞ்சலத்தையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் தரும். இந்த 10 வகையான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 10 வகையான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிகழ்வு நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.